வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம எங்க வந்து இருக்கோம் பாத்தீங்கன்னா ஐந்தருவிக்கு வந்து இருக்கோம். ஐந்தருவிக்கு ஐயப்பன் பக்தர்கள் கூட்டம்தான் அதிகமா இருக்கு. நீங்களே வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா அருவிகளையும் இப்போதைக்கு குளிக்க தடை போட்டு இருக்காங்க. ஐந்தருவி ஒன்று மட்டும்தான் குளிக்கலாம். எங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஐந்தருவில மட்டும்தான் குளிக்க இப்ப அனுமதி. அதனால சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாரும் இங்கதான் அதிகமா குளிச்சுட்டு இருக்காங்க. பெண்கள் சைடு பார்த்தீங்கன்னா அதிகமா கூட்டமே இல்ல. 2 பெண்கள் மட்டும்தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லேடிஸ் பக்கம் கூட்டம் ரொம்ப கம்மியாத்தான் இருக்கு. வீடியோ பாக்குற எல்லாரும் குடும்பத்தோட வந்த நல்ல குளிக்கலாம். ஜென்ஸ் சைடுல எப்போ பக்தர்கள் அதிகமா இருக்காங்க. தண்ணியும் நல்லா குளிக்கிற அளவுக்கு நல்லா விழுது. போதுமான அளவு தண்ணியும் நல்லா விழுது. இவ்வளவு நாள் நல்ல மழை பெஞ்சுட்டு இப்ப வெயிலடிக்கு. வெயிலுக்கு ஏத்த தண்ணி நல்லா கூலிங்கா இருக்கும். தண்ணி குறைவதற்கு ஒரு அறிகுறியும் இல்ல. அதிகமாதான் விழுது. வந்தா எல்லாரும் நல்லா குளிக்கலாம். எல்லாரும் சீசன் டைம்ல குளிக்க முடியாம லைன்ல இருந்து குளித்து இருப்பீங்க. ஆனா இந்த டைம் வந்தீங்கன்னா மார்னிங் மட்டும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் இருக்கும். மத்த டைம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. ஜாலியா குளிச்சிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம அடுத்து எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துக்கு வந்து இருக்கோம். குற்றாலத்துல நம்ம கோவிலுக்கு பின்னாடி சன்னதிக்கு பின்னாடி இருந்து நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறோம். இங்க இருந்து பார்த்தாலே நம்ம தண்ணி எவ்வளவு வருதுன்னு நமக்கு தெரியுது. நேரா நம்ம உள்ள போறோம். உள்ள போறப்போ குற்றாலத்தில் நடந்து போறப்ப அங்க லெப்ட் சைட்ல இருக்க வழியாக பேரிக்காடு போட்டு போலீஸ் வர வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கோவில் சைடு வழியா நடந்து போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். இங்கே அடிச்சு தண்ணி வந்து அடிச்சிட்டு போன மண்ணு நிறைய கிடக்கு. அங்க பார்த்தா மேலே இருந்து மண்ணு விழுந்த மாதிரி அதிகமா மண்ணு கிடக்கு. இப்ப இங்க இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல வேகமா விழுது. ஆனாலும் குளிக்க விட மாட்டாங்க. அங்க வேலை நடந்துட்டு இருக்கலாம். அதனால குளிக்க விடாமல் இருக்கலாம். மேலும் ஐயப்ப பக்தர்கள் சேஃப்டிக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் உடைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய ஐயப்பன் பக்தர்கள் வருவாங்க. வந்தவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்று நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பாப்போம். குளிக்க விட்டால் உடனடியாக உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அடிச்ச வெள்ளத்துக்கு 1992 அப்புறம் இப்பதான் இந்த மாதிரி வெள்ளமே வந்திருக்கு. இது ஹிஸ்டரி தான். தண்ணி பாருங்க எவ்வளவு அழகா விழுதுன்னு. இந்த போலீசார் தான் விட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம இங்க இருந்து வீடியோ எடுப்போம். மேலிருந்து தண்ணி நல்லா வருது. குளிக்கத்தான் அனுமதிக்க மாட்டேங்கறாங்க. வீடியோ பாக்கறவங்களுக்கு குளிக்கணும்னு ஆசை இருக்கும். சரி வாங்க பார்ப்போம்.